புரட்டுத்தனமான ஆளு, என்ன வந்தாலும் தாங்கி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆளு. இவர் எப்படி நடக்கும்? இது என்ன செய்தி உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி சந்தேகத்துல சினிமா துறையில இருக்கிறவங்க சிலர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டா, ஆமா சார் செய்தி உண்மைதான், இந்த மாதிரி இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையாலுமே ஷாக்கிங்கா இருந்தது. இது ஒரு காரணம் பயங்கரமா பாத்தீங்கன்னா ஒரு 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 ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு இப்படி எப்படி பண்ணாரு, அவர் எப்படி தற்கொலைக்கு முயற்சி பண்ணாரு, என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கே ராஜன் சார் எங்க அப்பாவோட ரொம்ப நெருங்கிய தொடர்புல இருந்தாரு. எங்க அப்பா மேல பெரிய மரியாதை வச்சிருந்தாரு. அண்ணன் தான் கூப்பிடுவாரு. முதல் படம் அதாவது பாத்தீங்கன்னா கே ராஜன் சார் நடிச்சார். அந்த படத்தோட பேர் சூலம். அந்த படம் தான் அப்பா தான் டைரக்ட் பண்ணி தயாரிச்சார் அந்த படத்தை 1980ல. அந்த படத்துல அப்பா கிட்ட உதவியாளராக சேர்றதுக்காண்டி கே ராஜன் சார் கேட்கிறாரு. அப்போ கே ராஜன் சார் பாத்தீங்கன்னா ஒரு அரசு பள்ளியில தமிழ் வாத்தியாரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்பா சொல்லியிருக்காரு, என்ன சார் நீங்க தமிழ் வாத்தியாரா இருக்கீங்க, கவர்மெண்ட் ஜாப் எதுக்கு விட்டுட்டு சினிமாக்கு வரணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல சார் எனக்கு சினிமா மோகம் தான் சார் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி இப்போ உதவியாளர்கள் இருக்காங்க, நீங்க வேணா காப்பி ரைட் பண்றீங்களா, அதாவது வசனங்கள்லாம் எழுதுவாங்கல்ல, அதை காப்பி நீட்டா காப்பி பண்ணணும், காப்பி ரைட்டிங் பண்றீங்களா அப்படின்னு கேட்டப்ப சரி பண்றேன்னு சொல்லிட்டு காப்பி ரைட்டிங் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் உடுப்பி மைசூர்ல ஷூட்டிங் நடந்துச்சு. அந்த படத்தினுடைய ஷூட்டிங், சூலம் படத்தினுடைய ஷூட்டிங் 1980 அப்பா கூடவே அவர் போயிருக்காரு. கூடவே அப்பா கூடவே இருந்து சாப்பிட்டு தங்கி பேசி எல்லாம் பண்ணியிருக்கும் போது ஒரு கேரக்டர் ஒன்று இருந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஊர் பஞ்சாயத்து தலைவர் அவர் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒருத்தர் வர வேண்டியது, ஒரு பிரபல நடிகர். அவர் வரல அந்த ஷூட்டிங் டயத்துக்கு. அப்போ கே ராஜன் சார் அந்த கதாபாத்திரத்தில் அப்பா நடிக்க வச்சார். உங்களுக்கு நடிக்கிறதுக்கு ஆர்வம்னு சொன்னீங்கல்ல, இதுல நடிகன்னு சொல்லி நடிக்க வச்சார். அதுதான் கே ராஜன் சார் நடிச்ச முதல் படம். சினிமால கே ராஜன் சாருக்கு ஏற்பட்ட முதல் தொடர்பு சூலம் படத்துல தான். இது நம்மளுடைய நிறுவனத்துல இருந்து தொடங்கினது. அதுக்கப்புறம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா கே ராஜன் சார் அப்பா மேல பெரிய மரியாதையா இருப்பாரு. சாகர வரைக்கும், அப்பா இறக்குற வரைக்கும் பாத்தீங்கன்னா மரியாதையா இருப்பாரு. வந்துட்டு போனார். அப்பா இறக்குற சில மாதங்களுக்கு முன்னாடி உடல் நலம் குன்றி இருக்கிற காலத்துல வீட்டுக்கு வந்தாரு, பார்த்தாரு, பேசிட்டு போனாரு. ஸோ ஒரு நல்ல மனிதர். என்கிட்ட எப்ப என்னை பார்த்தாலும் அண்ணன் பையன் அப்படின்ற, அப்பா அண்ணன் தான் கூப்பிடுவாரு, அண்ணன் பையன் அப்படிங்கிற உரிமையோட பாசத்தோட என்னை கட்டி பிடிச்சி தான் எப்பவுமே பேசுவாரு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவர் பேசும்போது. பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் அறிமுகப்படுத்துவார். சூலம் பாஸ்கரன் பையன் அப்படின்னு அறிமுகப்படுத்துவாரு. ஸோ எப்பவுமே அந்த மரியாதையும் அன்பும் அவர்கிட்ட இருக்கும். ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவர் ஒரு நுங்கம்பாக்கத்துல ஒரு பிரபலமான ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்காரு. வருடக்கணக்கான ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்காரு. அவர் குடும்பத்தை பிரிஞ்சுதான் இருக்காரு. அது என்ன காரணம் தெரியல. அவங்க குடும்பத்துக்குள்ள பர்சனலா என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியாது. ஆனா குடும்பத்தை பிரிஞ்சு இருக்காருன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஸோ இங்க நுங்கம்பாக்கத்துல தான் அவருக்கு ரூம் இருக்கு, ஒன்று பெர்மனன்ட் ரூமு. அந்த நுங்கம்பாக்கம் இருக்கிற ஹோட்டல், அவர் இருக்கிற ஹோட்டலுக்கு வேற ஒரு வேலையை நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி போனேன். அப்ப இந்த வரவேற்பறை இருக்கும்ல, ரிசப்ஷன், அங்க உட்கார்ந்து இருந்தாரு அவரு. நான் அவரை பார்த்தோன்னே நேர போய் அண்ணா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆனா வழக்கமான உற்சாகம் அவர்கிட்ட இல்லை.